நம்ம கிணத்துக்குள்ளே போட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்மாயில் ஆற்றுல குளத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல மீன் பிடிச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைமாக கிணத்துக்குள்ளே போட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் மாட்டுச்சுன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், அதுக்கான எல்லா ஐட்டமே கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் மாட்டுதா இல்லை அப்படிங்கிறத உள்ளக்க தூண்டில் போட்டு பார்த்துடலாம். நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தெரியும் பார்த்திங்கன்னா 2 தென்னை மரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. நம்ம அன்றைக்கி நுங்கோட்டு வந்திருப்போம்ல, நுங்கோட்டு வந்தப்போ அந்த கிணத்துக்குள்ளே மீன் தெரிஞ்சிச்சு. சரி நம்ம அதை பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணி வைப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வேலைக்கிற வண்டிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிணறு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, கேமும் யாரும் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் நுங்கோட்டு இந்த கிணத்துலலாம் ஃபுல்லாக குளிப்போம். பாருங்க, பழைய ரொம்ப செட்டு நல்லா சரியான ஆழமாக தான் இருக்கும். ஓகே, இந்த கிலோ போட்டுனா நம்ம தூண்டி போட்டு இங்கே பாருங்க, மேலே தெரியுது பாருங்க. கேமராவில் தெரியாது, ஆனால் மீன் நிற்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. ஓகே, நம்ம தூண்டியை செட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா உள்ளே போட்டு நம்ம மீன் மாட்டாங்கிறக்கா சிக்கன் பார்ப்போம். வாங்க, அதில் தூண்டியை செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுப்போம். ஓகே, நம்மளே பார்த்திங்கன்னா தூண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் புழுவை மாட்டிட்டு நம்ம உள்ளக்க போட்டு பார்ப்போம். அன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக மேலே தெரிஞ்சிச்சு. சரி, அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். புழுலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்துக்கு வந்தாச்சு. உள்ளக்க ஒரு மாட்டிட்டு தூண்டியில் மாட்டிட்டு போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொங்கு பூச்சி தான் போட போகிறேன். தொங்கு பூச்சின்னா ஒரு புழு முழுசாக கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போடணும். ஓகே, அப்படியே உள்ளே போட்டு பார்ப்போம். வாங்க. ஆழம் அதிகமாக இருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம தெப்பை இருக்குல்ல, தெப்பத்தை பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் வச்சுருவோம். நம்ம ஆழத்தை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த கடைசியில் வச்சுக்குவோம். ஓகே, பாருங்க, தெப்பை எந்தளவுக்கு ஏற்றி விட்ருக்கேன்னு. இப்போ நம்ம உள்ளக்க போட்டு மீனை பிடிக்க வேண்டியது. மக்கள் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன குஞ்சு தெரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டோன்னே பார்த்திங்கன்னா அக்கு சுக்கா புழு வச்சாருங்க, போட்டு அப்படியே எடுத்துருச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா புழு பிச்சுட்டு உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னமாக துண்டாக போட்டோம்னா வச்சுங்களேன், அந்த சின்ன மீன் பூராமே அந்த சின்ன சின்ன மீனாக ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்துக்கிட்டு ஓடிடும். பெரிய மீன் ஒரே இடத்துல நிற்கும். அப்போது நம்ம தூண்டியில் முள்ளை மாட்டிட்டு போட்டோம்னா அந்த பெரிய மீன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொஞ்சம் பார்த்திங்கன்னா தூக்கி வீசிக்கிறேன். இந்த சின்ன மீன் பூரா எடுத்து ஓடிட்டோம். மக்களே பார்த்திங்கன்னா இதை பாருங்க, நம்ம புழுவை சின்ன சின்னமாக வெட்டி வீசினோன்னா சின்ன மீன்லாம் எடுத்துக்கு போயிடுச்சு. கரெக்டாக நமக்கு ஒரு விழா மீனாக குறை மாட்டிருக்கு. மக்களே இங்கே பாருங்க, போட்டோடனே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கான். இங்கே பாருங்க, சரியான ஒரு குறை மாதிரி இருக்குது. ஓகே, இதை பார்த்திங்கன்னா கூடைகளை போட்டு வைப்போம். நம்ம அடுத்ததாக தூண்டியில் போட்டு நம்ம பிடிக்கலாம். இவங்களே பார்த்திங்கன்னா திரும்ப குழுவை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன மீன் மாட்டுன்னு பார்ப்போம். நல்லா கடிச்சு இழுத்துக்கு போகுது.
மக்களே பார்த்திங்கன்னா இந்த தடவை குறவை மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குறவை தான் மாட்டுனுச்சு, இந்த தடவை குறவை தான் மாட்டுனுச்சு. அப்போ அதுக்குள்ள வந்து குறவை தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் நிறையா. இது பாருங்க, இது வந்து இந்த சின்ன சைஸு. மாட்டினது இதோட கொஞ்சம் பெரிய சைஸு. பாருங்க, இதே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கூடைகளை போட்டுப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பையை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வந்து மீன் பிடிச்சி போடுவோம்ல, கூசாஞ்சல் இல்லை, அது பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் கூடைகளை போட்டு வச்சுப்போம். கூடைகளை போட்டு தண்ணிக்குள்ள இறக்கணும்னா தவி விழுந்துடும். ஏன்னா இது வந்து பயங்கரமாக தவும். இல்லை பின்னா கூட கலக்கம் கூடைகளை. இது வந்து சரக்குன்னு தவி விழுந்துடும் தண்ணிக்குள்ளே திரும்பவும். ஓகே, திரும்பவும் வந்திங்கன்னா உள்ளே போட போகிறோம். மக்களே, 3ஆவதாகவும் குறவதை மாட்டியிருக்கு மக்களே. இது வந்து நான் ஃபஸ்ட்டு மாட்டினோட கொஞ்சம் பெருசு. மொத்தம் 3 குறவை. அத்தாடியோ, குறவையா விராமீனான்னு தெரியல, விராமீன் மாதிரி இருக்குது. பாருங்க, விரால் மீன் மக்களே, குறவை இல்லை. யாருங்க எப்படி சீரிக்கு நிற்கிதுன்னு பாருங்க, முள்ளெல்லாம் பாருங்கள். நான் முள் டைட்டாக இருக்குது, எடுக்க வரல. அப்பா பறிச்சிக்கிச்சு. கொஞ்சம் டெஸ்ட்டு மிஸ்ஸில் நேரத்துக்கு தண்ணிக்குள்ளே போயிருக்கோம். மொத்தமாக நமக்கு வந்து 3 மீன் விரால் மீன் கிடச்சிருக்கு. ஒரு 3 நிமிஷம் தான் ஆகுது நம்ம தூண்டிக்கு போட வந்து. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சக்கன்னு கிடைக்கிறேன் மீன். நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த மீன் மாட்டுதுன்னு. மக்களே, இந்த தடவையும் குறவை இந்த இதுக்கு வந்து ஒரு குறவை ஜிலேபி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே குறவை தான் நினைக்கிறேன். இதோட 4ஆவது குறவை. இது விராமீன். இது சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், வழுக்கம். இங்கே பாருங்கள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விராமீன் மாட்டிக்கிச்சு. கலையை பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டிடுச்சு. இப்போ ஒரு மீன் கொத்தி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே விழுந்துட்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, கரெக்டாக நான் உட்காந்து இருக்கிறது வந்து டக்குன்னு வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. முக்கிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையான மீன் ஓரளவு பிடிச்சாச்சு. ஒரு 5-6 மீன் டபுள் பிடிச்சிருக்கேன். நான் ஒரு ஆள் தானே வந்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா அது போதுமான அளவு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புழு மாட்டிட்டு மீனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளாலே பார்த்தீங்கன்னா அந்த புல் மாட்டியாச்சு. மொத்தமாக நம்ம போட்டு ஒரு மீனாச்சு 2 மீனாச்சும் பிடிச்சிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே நண்பர்களே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மாட்டாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து
இருக்கிற போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆள் தானே, அதனால் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறத வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க அவங்க எத்தனை மீன் மாட்டியிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதாக இருக்காருங்க நம்ம வந்துட்டு பிடிச்சது இவ்வளோ விராமீன் பிடிச்சிருக்கோம். கீழே கொட்டி காமிக்கவா? கரை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 மீன் பிடிச்சிருக்கான். இன்னும் ஒரு மீன் மாட்டிருந்தால் கரெக்டாக 10 மீன், கரெக்டாக 9 மீன் பிடிச்சிருக்கான். திரும்ப பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மீன் இருந்தால் கரெக்டாக ரவுண்ட் அப் பண்ணிடலாம். அப்படின்னா மாட்டலை. சரி ஓகே, நம்ம இதே பார்த்திங்கன்னா வந்து போதுமே, இதுவே அதிகமாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கணும். மீன் பிடிச்சிருந்தில்ல, அதில் பார்த்திங்கன்னா பெரிய மீனை மட்டும் சமைச்சிட்டு மற்ற சின்ன மீன்லாம் வந்து உள்ளே விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்னமாக இருக்குது. அதே வந்து பெருசாச்சுன்னா பிடிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 மீன் மட்டும் பெரிய மீன் வைக்கிது. இது மற்றெல்லாம் சின்னமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே விட போகிறேன். இன்னும் உயிரோட தான் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வாங்க தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். சாகாத சீக்கிரத்தில் அது வந்து மற்ற மீன் மாதிரி, இதனால் தண்ணிக்குள்ளே விட்டுரும். ஒன்றும் பயிற்சி தண்ணிக்குள்ளே மீன் போயிட்டு வா வைக்கி. அடுத்து இதே விட்டாச்சு, அந்த பயிற்சி சல்லுன்னு பயிற்சி. இதே மாதிரி விட இது உயிரோட தான் இருக்குது. அடுத்து இதே விட்டாச்சு. வைக்க நண்பர்களே, ஆஹா ஒன்று மட்டும் மிதந்துருச்சு. எல்லாம் உள்ள பயிற்சி, இது ஒன்று மட்டும் மிதக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அரை உசுரில் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அதையும் சமைச்சிட வேண்டியதேன். மேலே மிதக்குது, இதை சுத்தம் பண்ணிடுவோம் நம்ம. இன்னும் பார்த்திங்கன்னா தரையில் விட்டு நல்லா உரசணும் போல். அந்த வலு வந்து இருக்குது, அந்த வலு பூரா எடுத்துடணும். இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மீன்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லாக பீஸாக வெட்டி அலசி எடுத்துக்கு வந்து வச்சுருக்கீங்க பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம மசாலா போட்டு நல்லா பிரட்டி வச்சுட்டு அப்போ வந்து எண்ணெயில் போட்டு வறுத்துற வேண்டியது. இப்படி ஓகே நம்பர்களே, பொடி போட்டாச்சு. அடுத்து லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். அதில் உப்பு இருக்கான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிண்டி விட்டுருவோம். முக்கிய நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து நல்லா மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு, மசாலா நல்லா சாந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம சமைக்க போகிறோம். நான் வந்து அடுப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தாரில் அடுப்பு, அந்த அடுப்பு தான் சமைக்க போகிறோம், கேஸ் அடுப்பில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். முக்கிய மாதிரி அடுப்பு எடுத்தாச்சு. அதெல்லாம் கீழே உள்ள ஸ்டாண்ட் வந்து எடுத்து விட்டுக்குவோம். எடுத்து வச்சாச்சு கீழே. அடுத்து வந்து மேலே வந்து கல் வைக்கிற காணாது. ஓகே பார்த்திங்கன்னா அதையும் எடுத்தாச்சு. அடுத்ததுக்கான கேஸ் ஸ்டப்பை வந்து மாட்டிடலாம். ஓகே மாட்டியாச்சு. அதான் மாடு பார்த்து வச்சுக்குவோம். ஓகே நம்மளே அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
இப்போ வந்து நம்ம கடலை வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை ஊற்றிடலாம். ஓகே, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. மக்கான கரண்டி வந்து வீட்டில் வச்சுட்டு அதனால் தென்னை மட்டையை வெட்டி வச்சுருக்கேன். வந்து ஒரு மீனை போட்டு பார்ப்போம். நம்ம எடுத்து 4 மீன் போட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இறக்கிடுவோம். கரண்டி எடுத்துக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுக்கிறேன் கீழே ஆடி. கீழே பார்த்திங்கன்னா அந்த இலை வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லா மீனையும் மட்டும் போட்டுருவோம். வாட்டில் வேட்டோம். வெடிக்குது மக்களே, தள்ளி கண்டுக்கும். இங்கே பாருங்கள், வறுத்ததை நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்கு. அதையும் பார்த்திங்கன்னா வந்து வேகத்தை எடுத்துருவோம். எடுத்துட்டு கடைசி சாப்பிடுவோம். உருண்டுருச்சு, ஒன்று உருண்டுருச்சு. நண்பர்களே, இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வாசனை சும்மா கமகமான வருது. சூப்பராக மறுமருன்னு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குண்டு இது பாருங்க. அழகாக பார்த்திங்கன்னா ரவுண்டாக வெட்டி சூப்பராக வறுத்தாச்சு. விரால் மீன் குறவை 2மே மாட்டுச்சு. இங்கே வந்து சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் சூடாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அது என்ன வேலை இருக்கு பாருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பொறுமை கொஞ்சம் சாப்பிட்டு போவோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் இருந்து நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.